ஹலோ பண்ணுங்க பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பையில் பார்த்தா சூப்பரான லோ வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு பிடிச்சணும் உங்களுக்கு பிக்சர் வச்சு ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணணும் சேனல் பார்க்க வரும். நம்ம சேனல் நீங்கள் போய் தான் மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெஸ்ட் பண்ணி ஆல் அப்படி சொல்லலாம். நான் பரவாயில்ல சொல்லுங்கள் அடுத்து நோட்டிஃபை வரும். மஸ்ட் பார்த்து வீடியோ பண்ணி அலைமோஷன் அப்ளிகேஷன் தேவை. அலைமோஷன் போய் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேவா, நீங்கள் ப்ரீவில் பார்த்த வீடியோ எடிட் பண்ணுறது வந்து புக் மார்க் பர்சன் தேவை. ஓகேவா, புக் மார்க் சேக் எஃபெக்ட் அண்ட் ரெண்டு கொடுத்துருப்பேன். கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் கொடுத்துரு லிங்கை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் அந்த புக் மார்க் பர்சன் ஓப்பன் ஆகும். ஓகேவா ப்ரோ, எனக்கு பண்ணிக்கிறேன் ஒர்க் ஆகலை என்ன ப்ரோ பண்ணுறது கேட்பீங்க. ஜஸ்ட் அந்த புக் மார்க் சேக் எஃபெக்ட் கீழே எப்படி இந்த புக் மார்க் பர்சன் நம்ம அயர் மாஸ்டில் இம்போர்ட் பண்ணுறது சார் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் ஒரு வீடியோ போட்டுருவேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் கொடுத்த அந்த புக் மார்க் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே சரி வாங்க இப்போ வீடியோ எடிட் பண்ணி பார்த்தலாம். ஓகே சேக் எஃபெக்ட் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் மட்டும் போதும் அயர் மாஸ்டில் இம்போர்ட் ஆகிடும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் புக் மார்க் பர்சன் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஜஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. ஓகே நீங்கள் கரெக்டாக இம்போர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணுறது வந்து 4:5 இன்ச்சு இமேஜ் தேவை. ஓகேவா, அது எப்படி கிரியேட் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட் கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்க. இது மாதிரி உங்களுக்கு 2 இமேஜ் தேவைப்படும். ஓகேவா, ஜஸ்ட் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ யார் வச்சு மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்னுடைய இப்போ கிளிக் பண்ணிங்க. நீங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜ் கரெக்டாக இமேஜ் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ யாரை வச்சு கரெக்டாக இமேஜ் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், 3 டாட் பண்ணிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. ஃபில் கம்பாசிஷன் ஏரியா இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஃபுல் சைஸில் வந்துடும். நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல எந்த இமேஜ் வரணும் கரெக்டாக உங்களுக்கு ஜூம் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, அந்த கட்டத்தில் வந்து எந்த இமேஜ் வரணுமோ கரெக்டாக இது பண்ணிவிட்டு இப்போ தான் கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து ஏரியா ஜஸ்ட் அந்த ஏரியா கிளிக் பண்ணி கீழே பார்த்தா கரெக்டாக ஸ்பீட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி 2 இமேஜ் தேவைப்படும். இதே மாதிரி 2 இமேஜ் நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க இமேஜ் வந்து 2 இமேஜ் எடுத்து சேவ் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி ஜஸ்ட் க்ளோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நான் டிலேட் பண்ணிடுறேன். டிலேட் பண்ணி ஒரு இமேஜ் கரெக்டாக கிளிக் பண்ணி ப்ளஸ் எங்களுக்கு மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிடுறேன். 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி ஃபில் கம்பாரிஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கரெக்டாக ஃபுல் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அந்த இமேஜ் கரெக்டாக வச்சுட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு பேக் வந்தீங்கன்னா மேலே ஏரியா இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கரெக்டாக ஸ்பீச் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி 2 இமேஜ் நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ணி இமேஜ் வந்து கரெக்டாக இதில் எடுத்துங்க. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அப்புறம் சொல்கிற ஒரு டிப் அப்சர்வ் பண்ணி வீடியோ எடிட் பண்ண முடியும். ஓகே, நீ ஸ்கிப் பண்ணால் எங்கே எஃபெக்ட் ஆட் பண்ணுறீங்க என்ன பண்ணணும் தெரியாமல் போய்டும். ஓகேவா, ஜஸ்ட் திரும்பி புக் மார்க் பர்சன்ட் ஓகேவா சேக் எஃபெக்ட் வந்து 3 ஒன்றே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் கிளிக் வெளியே வந்துடுங்க. வெளியே புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிட்டு எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ சொல்ல ஒரு டிப்பு எக்ஸாம் வீடியோ எடிட் பண்ண முடியும். பார்த்தா 1:1 2 இமேஜ் நம்ம எடுத்துகிட்டு வந்துருவோம். ஓகேவா, இங்கே பார்த்தா நம்ம 1:1 இமேஜ் ஆட் பண்ண அந்த கட்டமாக இருக்காங்க. ஜஸ்ட் அது ஒயிட் கலர் இருக்கும். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணி இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி கலர் ஃபில்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாராக ஷோ ஆகும். கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்த இமேஜ் கொண்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த இமேஜ் எடுத்துங்க. எடுத்துட்டு இப்போ எந்த இமேஜ் எடுத்து கரெக்டாக அந்த கிளிக் பண்ணிவிட்டு அலைன் மோஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்து இமேஜ் கொண்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த எந்த இமேஜ் ஆட் பண்ணலாம் அந்த இமேஜ் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணால் கரெக்டாக இமேஜ் ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும் இமேஜ் வந்து பக்காவாக வந்து பின்னாடி ஆட் ஆகிடும். ஓகேவா, ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோடனே இப்போ நம்ம ரெண்டாவது இமேஜ் ஆட் பண்ணுவோம். ஓகே, அந்த ஹார்ட்டில் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணும். அந்த க்ரீன் கலர் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு கலர் அண்ட் ஃபில்ம் ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாராக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாராச்சும் இமேஜ் ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். இமேஜ் நெக்ஸ்ட் இமேஜ் 1:1 இமேஜ் எடுத்து பர்சன்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் போதும் இமேஜ் பக்காவாக ஆட் ஆகிடும். ஜஸ்ட் ஒன் ஸ்டாப் பேக் வந்துங்க. ஓகேவா, ஒன் ஸ்டாப் பேக் வந்துங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து இந்த இமேஜ் ஆட் ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தா குரூப் 2ன்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் இங்கே வந்து இமேஜ் ஆட் பண்ண கரெக்டாக ஓகே எப்படி இமேஜ் ஆட் பண்ண சொல்லி தருவாங்க. ஜஸ்ட் குரூப் 2 ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் 2 ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் ஓடுவோம். இப்படி பண்ணால் இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் அந்த க்ரீன் அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி யாராச்சும் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி என்னுடைய ஃபோல்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸ்டார் எடிகேஷன் ஆஃபீஸில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இமேஜ் நீங்கள் யாராச்சும் இமேஜ் எடிட் பண்ணணும் அவங்க இமேஜ் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி ப்ளஸ் எனக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தவங்க ஃபுல் கரெக்டாக உங்கள் இமேஜ் பக்காவாக வந்து ஆட் ஆகிடும். ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற பாருங்கள். ஓகேவா, ஜஸ்ட் இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதை சொல்லிட்டு ஒரு டிப் அப்சர்வ் பண்ணி வீடியோ எடிட் பண்ண முடியும். ஓகேவா, குரூப் 2 ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ குரூப் 2 நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் ரெட் கலர் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி குரூப் ஆட் பண்ணுவோம். ஓகேவா, எடிட் குரூப்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எத்தனை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டார் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜ் சூஸ் பண்ணி இந்த இமேஜ் சூஸ் பண்ணி பர்சன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் பக்கம் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா, சூப்பராக நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பார்த்தா இமேஜ் வந்து பக்காவாக ஆட் ஆகிடும். பார்த்தா இமேஜ் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இது மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகேவா, சூப்பராக வந்து இமேஜ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் இமேஜ் ஆட் பண்ணி எடிட் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து 960 இமேஜ் ஆட் பண்ணணும். அதை நான் சொல்லிடுறேன். இப்போ ஜஸ்ட் அந்த ப்ளூ கலர் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கலர் அண்ட் ஃபில்ம் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி ஸ்டார் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இப்போ யாராச்சும் எடிட் பண்ணி இமேஜ் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ யாராச்சும் எடிட் பண்ணி கரெக்டாக இமேஜ் ஒன்று சூஸ் பண்ணிடுறேன். ஓகே, கரெக்டாக சூஸ் பண்ணி ப்ளஸ் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள்.
பண்ணினா கரெக்டாக வந்துடும். ஓகேவா. ஜஸ்ட் சைஸ் கம்மி ஆச்சுன்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி இமேஜ் கிளிக் பண்ணி 3D பண்ணுங்கள். ஃபில் கம்பாரிஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களை 2 ஃபிங்கர் வச்சு கரெக்டாக இமேஜை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்துங்க. ஓகேவா. இதேமாதிரி நீங்கள் ஃபுல் இமேஜ் ஆட் பண்ணுங்க. ஓகேவா. நான் ஃபுல்லாக இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நான் ஜஸ்ட் ஒன்று சொல்லி தரேன். ஓகே இதுமாதிரி ஃபுல்லாக நேரம் வச்சு இமேஜ் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க. ஓகேவா. ஜஸ்ட் வெளியே வந்து இப்போ எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணணும் பார்த்துலாம் வாங்க. ஷேக் எஃபெக்ட் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓகேவா. ஷேக் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்போம். அந்த இமேஜ் நீங்கள் எஃபெக்ட் நீங்கள் காப்பி பண்ணணும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு திட்டா பண்ணி எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி திட்டா பண்ணி கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஜஸ்ட் காப்பி இமேஜ் அதாவது எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துங்க. திருப்பி பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா. புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேன்னு கொடுத்துங்க. ஓகேவா. பார்த்தா ரைட் சைடில் ஒரு ஏரியா இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் ரெட்டு வந்துடும். ஓகேவா. இங்கே வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணுவோம். ஓகேவா. இங்கேருந்து இமேஜ் ஆட் பண்ணுவோம். ஓகேவா. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனுக்கும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி திட்டா பண்ண கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இமேஜ் ஆட் பண்ணி இந்த எஃபெக்ட்டே இந்த ஃபுல்லாக 4 இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு திருப்பி பார்த்தா ஷேக் அவுட் பர்சன்ட் திருப்பி ஓப்பன் பண்ணிங்க. ஓகேவா. திருப்பி ஷேக் அவுட் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிசி கொடுத்துருவோம். ஜஸ்ட் 5 சிசி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அந்த அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்கள் 4 சிசி கடை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ண மேலே ப்ளஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். காப்பி 5 லேயர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிங்க. ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்துங்க. ஓகே பேக் வந்துட்டு திருப்பி புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். திருப்பி புக் மார்க் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துங்க. ஓகேவா. ஓகே கொடுத்து ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கரெக்டான இமேஜ் இங்கேருந்து ஆட் பண்ணுமா. ஓகேவா. நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லா இமேஜும் ஆட் பண்ணுவோம். ஓகேவா. ஜஸ்ட்டு கரெக்டாக எங்கே இந்த இமேஜ் ஆட் பண்ணால் கரெக்டாக அங்கே சூஸ் பண்ணிவிட்டு ஓகேவா. கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் 5 லேயர்ஸ் நீங்கள் ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா. 5 லேயர்ஸ் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா. ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்துங்க. ஓகே 5 லேயர்ஸ் உங்களுக்கு பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து இது பண்ணிடும். ஓகே இதே மாதிரி நீ ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பார்த்துலாம் வாங்க. ஜஸ்ட் ஏரியா கொடுங்க. ஜஸ்ட் அந்த ஏரியா கிளிக் பண்ணி வீடியோ இருக்கும். ஜஸ்ட் குவாலிட்டி சூஸ் பண்ணிங்க. குவாலிட்டி என்ன குவாலிட்டி சூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. ஆல் தான் வீடியோ முடிச்சு தான் பெஸ்ட்டான வீடியோ எடிட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.